உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். இந்த குருத்தோலை பண்டிகை, இந்த பாம் சண்டையில தேவன் எப்படி வராரு உங்ககிட்ட? அவர் சாந்த குணமுள்ளவராய் ராஜாவாக வராரு. உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள ராஜாதி ராஜாவாக வராரு. நம்ம எப்படிங்க பார்க்குறோம்? சாதாரண ஒருத்தரா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவர்கிட்ட பேசி பேசி சாதாரண ஆளாவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் பரலோகத்தின் தேவன், இந்த பூமியின் தேவன் இல்லை. அவர் ராஜாதி ராஜா. அவர் ராஜாக்கள் ஏறுகின்ற கோவேறு கழுதையில ஏறி ஊர்வலமா அவர் என்ன பண்ணாரு? பவனியாக எருசலேம் நகரத்துக்குள்ள நுழைஞ்சார். அதை தான் எல்லாருமே நம்ம குருத்தோலை பண்டிகை, பாம் சண்டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் ஏன் அன்னைக்கு மட்டும் ராஜாவாக காண்பித்தார்? ஒரு நாள் ராஜாவாக ஏன் அன்னைக்கு காண்பிக்கணும்? அவர் தான் சீன் போட மாட்டாரு, அவர் தான் பெருமை அடிச்சுக்க மாட்டாரு. தன்னை யோசேப்பு பையனாக தான் காண்பிச்சாரு. நான் ஒரு தச்சன், நான் ஒரு கார்பெண்டர் தான் சொல்லிக்கிட்டாரு. அப்போ ஏங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ராஜாவா ஏங்க அப்படி வந்தார்? ஒரு நாள் ராஜா, ஒரு நாள் சீஃப் மினிஸ்டர், ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஏன் இருந்தார் அன்னைக்கு? அப்படியே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஓசனா ஓசனா என்று பயங்கரமாக ஆர்ப்பரித்தார்கள். பிள்ளைங்களாம் அப்படி எந்த பிள்ளைங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, எந்த சிறுவர் சிறுமியர்களையும் கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லாம் ஆர்ப்பரித்து அவரை வரவேற்று எருசலேம் நகரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், சதுசேயர் எல்லாத்தையும் வெறுப்பேற்றுறதுக்காகவே ஒரு நாள் ராஜாவாக வந்தார். ஏன்னா அவருடைய அவர் என்ன எய்ம் வச்சிருந்தாரு? தன்னுடைய உடம்பை பலியாக கொடுக்கணும். அவரை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணணும்னா இவங்க உடனே ராஜாவாக வந்தா என்ன பண்ணுவாங்க? உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவருக்கு தெரியும். அதனாலேயே ராஜாவாக வந்தார். உடனே பொறாமப்பட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அவரை சிலுவை தண்டனை கொடுத்தாங்க. அவரும் உயிரோடு எழுந்துட்டார்ல. இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு நாள் ராஜாவாக அந்த காட்சியை அவர் என்ன பண்ணாரு? அரங்கேற்றினார். அப்படியே வேதபாரக, சதுசேயர், பிரதான ஆசாரியர்களாக அப்படியே கடுப்பாயிட்டாங்க. இதையெல்லாம் வெடிச்சு போச்சுங்க. ஏன்னா உண்மையான ஓனர் யாருங்க இந்த பூமிக்கு? ஏசுதான். அவருடைய பூமிங்க. ஆனால் அவர் மனிதர்களுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. சரி, ஆட்சி செய்யுங்க, நல்லா ஆட்சி செய்யுங்க. ஆனால் அவர் ஆட்சி செய்ய வருவார் திரும்பவும். 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வார். அப்போ எப்படிங்க இருக்கும்? ஒரு போர் இருக்காதுங்க, ஒரு போர் இருக்காது. ஏசாயா 2:4 நீங்கள் படித்து பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும், பட்டயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? மண்வெட்டிங்களாக மாற்றிப்பாங்க. பட்டயம்னு ஒன்று வச்சுக்கவே மாட்டாங்க. தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும், ஈட்டின்னு ஒன்று வச்சுக்க மாட்டாங்க, அது எல்லாத்தையும் அறிவாளாக மாற்றிடுவாங்க. அப்படி அடிப்பார்கள், அறிவாள்களாக அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பது இல்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவங்க எந்த யுத்தத்தையும் அவங்க கற்றுக்க மாட்டாங்க. 1000 வருட அரசாட்சியில் ஏசு இங்கே ஆட்சி செய்யும் போது அவ்வளோ அமைதி இருக்கும். சாந்த குணமுள்ள ராஜால ஏசு சுத்த அமைதி இருக்கும். அப்போ அணு ஆயுதம் எங்கே போவோம்? போர்க்கப்பல், மிசைல், ராக்கெட், அதிநவீன ஆயுதம், ஸ்னைப்பர்லாம் என்னங்க ஆகும்? எல்லாம் வேற மாதிரி மாற்றி செய்திருவாங்க. எல்லாமே வேற மாதிரி மாறிடும். ஏசு அதற்குரிய ஞானத்தை கொடுப்பார். அணு ஆயுதத்தை வேற மாதிரி மாற்றிடுவாங்க, ஸ்னைப்பரை வேற மாதிரி மாற்றி ஒன்று செய்திருவாங்க. எல்லா ஆயுதங்களும் மாறிடும். யாருமே போர் படையே வச்சுக்க மாட்டாங்க. ஏசு 1000 வருடம் இந்த பூமியில் ஆட்சி செய்யும் போது அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும். 1000 வருடம் மனிதர்களுக்கு பொற்காலமாக இருக்கும். அப்போ வாழ்கிற சந்ததி அப்படியே கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஏசுதான் ராஜாதி ராஜாவாக இருப்பார். அப்போ என்னவா இருந்தாலும் அவர்கிட்ட போய் நின்றுலாம்ல. வியாதி இருக்காது, வறுமை இருக்காது, எதுவுமே இருக்காது. சூப்பரான ஆட்சியாக இருக்கும். அந்த ஒன்று முன்னாடி காமிச்சார். ஒரு நாள் ராஜாவாக வந்தார். ஆனால் அவருடைய பூமியில் அவர் இனிமேதான் ராஜாதி ராஜாவாக வருவார். அந்த ஒரு நாள் ராஜாவாக வந்ததுக்கு காரணமே இவங்களை வெறுப்பேற்றி அவர் தன்னை அரெஸ்ட் பண்ண வைக்கணுன்னுக்காக தான் அந்த காட்சியை அரங்கேற்றினார். ஓகேங்களாங்க? பெருமையே கிடையாதுங்க. இயேசுவுக்கு சீனே போடல இந்த பூமிக்கு
சாதாரணமாக இருந்துட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ரத்தத்தை சிந்தி என்ன பாவத்தை மன்னிக்கணும்னா அவர் ரத்தம் சிந்தி தான் ஆகணும். ஏன்னா ரத்தத்தில் தான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தோடைய விஷம் அந்த ரத்தத்தில் கலந்து இருந்துச்சு. இப்போ பாம்பு கடிச்சா என்ன பண்ணுவாங்க, அந்த கடிச்ச இடத்துல கயிறு கட்டி ஏதாவது ஒரு துணி வச்சு கட்டி வாய் வச்சு உறிஞ்சி அத்தனை ரத்தத்தையும் உறிஞ்சி கீழே துப்புவாங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் அவருடைய உடம்புல உள்ள அத்தனை ரத்தத்தையும் ஆதாம் ஏவாள் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. ஜீவ விருட்சத்தின் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வந்து அவங்க தான் சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு தெரியாது அது கசப்பா இனிப்பா அது புளிப்பான்னு கூட தெரியாது. சாப்பிட்டவங்க 2 பேர் தான். ஆனால் அவங்களுடைய ரத்தம் நம்மளுடைய உடம்புக்கெல்லாம் வந்துருச்சு. அதனால் நம்ம உடம்புல பாயிற அத்தனை ரத்தமும் எப்படி இருக்குது, விஷத்தன்மை உள்ளதாக தான் இருக்குது. அதனால தான் சாவு வருதுங்க. மனிதர்கள் எல்லாரும் செத்துட்டு தானேங்க இருக்கோம். யாராவது உயிரோடு இருக்காங்களா? அதுக்காக தான் மனிதர்களுக்கு சாகாமை வரம் திரும்பவும் வரணும்னுக்காக தான் தன்னுடைய ரத்தத்தை ஃபுல்லாகவே ஒரே ஒருத்தர் அவர் மனித உடம்பை வாங்கிக்கிட்டு அத்தனை ரத்தத்தையும் சிந்தினார். சிந்தி என்ன பண்ணாருன்னா நமக்கு பாவத்திலேருந்து மன்னிப்பு கொடுத்தாரு. அவருடைய ரத்தம் தான் இந்த உலகத்திலுடைய அத்தனை பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய சக்தி படைத்தது. எந்த ஒரு ஆற்றுல குளித்தாலோ குளத்துல குளித்தாலோ நம்மளுக்கு பாவம் மன்னிக்கப்படாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களாங்க. அவருடைய ரத்தம் மட்டும்தான் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு வல்லமை படைத்தது. ஓகேங்களா. அவர் மனிதர் குலத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். நமக்கு கை கொடுத்தார், மனிதர்களை காப்பாற்றினார். ஓகேங்களாங்க. ஆனால் இன்னும் வருவார், 1000 வருடம் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அதுக்கெல்லாம் நம்ம காத்துட்ருக்கோம். இப்போ 2வது வருகைக்காக காத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சி வரும். அதுக்கப்புறம் அவர் வருவார். நிறைய எதிர்கால நம்பிக்கைகள் நமக்கு இருக்குது. இயேசுவை வணங்குகிறவர்களுக்கு நிறைய எதிர்கால நம்பிக்கைகள் இருக்குது. ஓகேங்களாங்க. இந்த பூமிக்கே அவ்வளோ எதிர்காலங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலம் இருக்காதாங்க? இந்த பூமிக்கே அவ்வளோ அவ்வளோ எதிர்காலங்கள் இப்பவுமே சொல்லி வச்சுருக்காங்க பைபிளில். அப்போ உங்களுக்கு நமக்கு 100 வருடம் வாழ போகின்ற நமக்கு அவர் எத்தனையோ எதிர்காலத்தை வச்சுருக்காரு, நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காரு. அதற்காக நம்ம காத்துட்ருக்கணும். கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. ஓகேங்களாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.